அபி ஏன் பேசாவ ஆடவே காலங்கத்தில் வந்துருவியே. காலைல வேற வேலை இல்லை பொம்பளைங்களுக்கு. எழுந்தது வாசல் தெளிச்சு கோலம் போட்டு டீ காஃபி வச்சு எவ்வளோ வேலை இருக்குது. கிச்சனில் என்ன செய்வாங்க அது கூட தெரியலையா? இது ఇంత ఒక పనియా అందరూ చేసే పనిదా అందరూ చేసే పని நல்லா வாய் இருக்குது. எவனோன்னு பேசு, நீ பேசுங்க, நீ என்னன்னு தெரியும். அவ்வளோ முட்டாள் இல்லை நான் ஒன்றும். தெரியுமா இல்லை என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். தோசை சுடுறேன்பா. பாம்பே சட்னி வைக்கிறதுக்கு எதில் பாரு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். தோசை ஊற்றணும். இதெல்லாம் வேலையை தெரியலையா? ஊர் வளத்தில் யாருமே செய்யாத வேலை நீ செஞ்சிட. இந்த பாரு ஊர் ஊற்ற பற்றி பேசின்னு இருக்காத. உனக்கு ஒன்று செய்ய தெரியுமா? ஒன்றும் இல்லை. நான் ஒரு தோசை ஊற்றுவேன். நான் ஊற்றுற தோசை நீ ஊற்றுற தோசையான்னு பாரு. இரு நான் தோசை ஊற்றுறேன் பாரு. நீ சொல்லுவ ஊர் உலகத்தில் சேர்த்துன்னு. வாய் மட்டும் வச்சுக்க கூடாதுப்பா, தெரிஞ்சுக்கோ. இது எல்லாருமே ஊற்றலாம் அந்த தோசையை, ஏன் ஊற்ற முடியாது? ஊற்றுவேன். இந்த வாய் இது வாயை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கண்டு எல்லா நேரத்துலையும் வாய் திறக்காத. நான் ஒரு நேரம் போல மாதிரி இருக்க மாட்டேன். அதையும் தான் பார்ப்போம். நாங்களும் தான் தோசை சுடுவோம். எப்படி சுடுறேன்னு பாரு. இந்த பாரு என் தோசை பாரு, நான் எவ்வளோ சுடுறேன். நீ சுட பாரு பாரு. இந்த தோசை அப்படியே பார்த்துனுது நீ சுடுறன்னு. உனக்கு இந்த வாய் தான் இது வாய், வேற ஒன்றும் இல்லை. சும்மா பொம்பளை என்ன நிலேசப்பட்டவங்களா? எவ்வளோ வேலை இருக்குது வீடு தான். எல்லாரும் செய்கிற வேலை தான், எல்லாம் ஈஸி தான். நாங்களும் செய்வோம், செஞ்சு காட்டுறோம். பாரு செஞ்சு காட்டுற. நீ வாயில காட்டுற, நான் செய்யல காட்டுறேன். காட்டுவேன். மாக்குன்னு తెలుసును అన్ని. తెలుసుன்னு. இப்போ எதுக்கு நீ லாங்குவேஜ் மாத்தின? எனக்கு தெரியாதுண்ணா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன நான் பேசுறேன்னு. நீ என்னை திட்டுறதான் தெரியும். நீ என்ன நான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். బాగా కాల్చి అక్కడ మాడిపోతుంది. ஐயோ எங்கேயும் காக்கினி பார்க்காது, ஓக்கினி பார்க்காது. பாரு அங்கே பாரு தோசை எவ்வளோ அருமையாக வரப்போகுதுன்னு. எத்தனை தோசை சுட்டு பட்டாலும் நன்றி இல்லை. ఏమి ఇంకా ఇంతసేపు అవుతుంది? இந்த சேஃப் ஆகிப்பாய் சும்மா ஏதோ பேசணும்னு பேசின்னு இருக்காத. நான் கடுப்பாயிடுவது தெரிஞ்சுக்கோ. ఒక దోశ కాల్చేది ఇంతసేపా? ஆமா உனக்கு வாயை தவிர எல்லாம் சைல்டு அப்படியே செஞ்சிருவ பாரு. నువ్వు అటనే ఒక 20-30 చేసి వేస్తా అంతదా నన్ను నుంచి సమాల్సనే మాలదు. சமாளிச்சமாலாது. இந்த ஜகா வாங்குறவெல்லாம் வச்சுக்காத. உனக்கு நான் எவ்வளோ செஞ்சு போட்டதில்லை, இது பண்ணதில்லை. சும்மா பேசுங்கிற நீ. ஓரா பேசாத. ஏதோ நானும் பொறுத்தது போய்ங்கிறேன். பொறுத்தது பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நானும். ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் ஆள் இல்லை. என்ன ஆள் இல்லை நோரா பண்ணிக்கிற நீ. என்ன நான் உங்களுக்குலாம் வச்சு அடிமையா நான் பொண்டாட்டினா? எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் செய்யறது தான், அடங்கி போறதுதான் பொண்டாட்டி. அப்படியாப்பா? காலில் வந்து கும்பிட்டு எந்த காலத்துல இருக்கிற நீ? இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. அப்படின்லாம் சொல்லாத. எப்போ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த காலத்து ஆளுங்களை போய் பாரு, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன பணியோட பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. ஒன்னே ஒரு தோசை சுட்டுக்காது. சொல்கிறேன், இப்படி தள்ளு கொஞ்சம், நான் சொல்கிறேன். ஏன்னா தெரியாதவனுக்கு போய் சொல்லு, செய்ய தெரியாதவங்கிட்ட. டைம் கொடுக்குறேன், சுடுவா. இதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை. உன் கலையை காட்டு. தோசை கல்ல பாத்துருவோம். நல்ல லட்சணம் பார்க்க தானே போகிறேன். பாரு நல்லா பாரு. வேணா உனக்கு 10 தோசை கூட சுட்டு தரேன், சாப்பிட்டு தேம்பாரு. சாப்பிட்டு உனக்கு சண்டை போடுறேன் இரு. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு யாருக்குமே தெரியாது. சுடு அப்படியே நல்லா சுட்டுட்டாலும். ஆமா மாவு ஊற்றிட்டு இப்படி சுத்தனாக்கா பாருப்பா வா, பெரிய அதிசயம் தான் நீ. பாரு ஓரா பண்ற வாயை வச்சுன்னு. ஆமா படத்தை பாரு, நல்லா வாய் வருது எனக்கு. தெரியும் என்ன தெரியும் தெரியலையே உனக்கு. ஓவரா பண்ற. என்ன பண்ணுவோம்? ஆமா அப்படியே வாய்க்கு அப்படியே தின்றதுக்கு தான் ஆம்பளைங்க. ரொம்ப பாவம்பா. ரொம்ப பாவம். பொம்பளைங்க தான்ப்பா பாவம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா காலைல எழுந்ததும் ராத்திரி படுக்கிற வரைக்கும் எவ்வளோ செய்யறாங்கன்னு தெரியுமா உனக்கு? அப்படியே பெருசா நீ செஞ்சுட்ட. ஓரா பைசிங்கிற நீ. ஒரு தோசை அப்படியே தூக்கு அந்த தோசையை சுடு. தூக்கி அடி விசிலடி செவுத்துல. போச்சு தோசை போச்சு. ஆண்டவா, ஆண்டவனுக்கு கண்ணுக்குது. திமிர் பேச்சு பேசினா
அதுதான் வாயை மூடிக்கின்னு இது பாரு வாயை மூடிக்கின்னு அந்த மூக்கு கீழே ஒன்று இருக்குது பாரு பஞ்சாயத்து கிணறு மாதிரியா அது பாரு அப்படியே வாயை மூடிக்கின்னு நிற்கணும் சும்மா எல்லாத்துக்கும் வாயை தந்தா அடங்க தெரியும் நீ சுற்றுவேன் நீ இது மாதிரி துப்பாக்கி சுட கூட லாக்கி இல்லை தோசை சுட்டுருவியா நீ தோசை சுட்டதான் போல ஒரு துப்பாக்கி சுடுவாங்க சுட்டுருவ பேரு அப்படியே அந்த தோசை மாவு பாவம் அந்த கடாய் கண்ணீர் விட்டு அழுவுது உன்னை பார்த்து ஏமா நீ தோசை கல்ல அந்த அலைக்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோசை கல்லே அழுவுதே என் கண் அழுவுதே கண் கலங்குது எனக்கு தெரியுது நீ படுத்துற பாடு நீ எப்படி இல்லாம நீ பண்றது ஆமா ஒரு தோசை போயிடுச்சுனால அப்படியே ஃபீல் பண்ணாத வாழ்க்கை ஆண்டவா வேற தோசை கால்ஸ் பேக கால்ஸ் இந்த வாய் இது பண்ணிதான் வாய் இல்லைன்னு நினச்சிக்க உன்னை அவ்வளோதான் அவனுக்கு ஆமாம் நீ தோசைனே ஒத்து அப்போ இன்னைக்கு உனக்கு பட்னி தான் போ எங்கன்னா போய் ஹோட்டல் தந்திருக்கோம் போய் சாப்பிடு போய் போ உனக்கு தோசையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த மாவை வேஸ்ட் பண்ணாத சொப்பக்கா கப்பக்கான்னு ஓவரா பண்ணிக்கின்னு ஐயோ தோசை கல் தீஞ்சு போச்சே లేసిగా రుద్ది ఇట్ట చేసాక வா இது பாரு தோசை உங்கள் ஊர் தோசை இதுதானா இது அட பாவமே தோசை இதுவா இது நல்லா பாரு வாய் மட்டும் வச்சுங்கிற நீ தோசை இப்படி தான் சுடுவியா ఒక తూరి ఈ மாதிரி అయిపోయాక అట్టనే వచ్చేసావా ఈ వాయి నువ్వు ఎట్ట నోరు తెచ్చి ఆ మరిగా అయిపోయింది இந்த பாரு நோர் தைச்சு கீர் தைச்சு இந்த மாதிரி பேசின்னு இருக்காத அந்த தோசை நான் முதலே சொன்னேன் உனக்கு தெரியாத வேலைலாம் செய்யாதன்னு எங்கன்னா வாயை தர மூடிக்கின்னு இருந்தியே நீ ஓரா பண்ற அந்த தோசை கல்ல சோறு இன்னைக்கெல்லாம் உனக்கு பட்னி தான் வா அந்த மாவு எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு உனக்கு தோசை மூஞ்சா பாரு மூஞ்ச மாதிரியே தோசை வந்துச்சு నువ్వు అయింది నీ దోశ అయింది నేను పోతాను